திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார். அஸ்வினி ஜோதிடம் திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய ஜோதிட தகவல்கள், ஜோதிட சூட்சுமங்கள், ரொம்ப முக்கியமான வேலிடான விஷயங்களா வந்து தொகுத்து எடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான, எல்லாருக்குமே தெரியாத, ரொம்ப தெரிஞ்ச இருந்தாலும் அதை கம்பைல் பண்ணி கரெக்டாக தொகுத்து ரொம்ப அரிய தகவல்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு பூமி அத்தியாவசியமாக இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதன் உட்பட அனைத்துக்குமே நவ கிரகங்களோட இம்பேக்ட் வந்து, நவ கிரகங்களோடைய பாதிப்பு வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். அது நல்ல வகையிலும் இருக்கும், கெட்ட வகையிலும் இருக்கும். ஒவ்வொரு கிரகங்களையும் நல்ல தன்மைகளும் இருக்கும், ஒரு தீய செயல் செய்யக்கூடிய தன்மைகளும் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதருக்குள்ள ஒவ்வொரு கிரகத்தோட பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து ஒவ்வொரு கிரகமாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கறது சூரிய பகவான். சூரிய பகவான் வந்து தலைமை கிரகம், ஒரு பெரிய அது காரகங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நான் இதுக்கு முன்னாடி இந்த நிறைய ரீல்ஸில் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு எல்லாமே பார்த்துருக்கோம். பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும், அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் நம்ம ஷார்ட்ஸில் இருக்கோம், அதை பாருங்கள். வீடியோவோ அது கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கம்பைல் பண்ணி கிளப் பண்ணி ஒரு ஃபுல் லென்த் இதுவாக கொடுத்தா எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்டது இறங்க இதை வந்து நான் இப்போ வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது தொடர்ச்சியாக அனைத்து கிரகங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் ரெகுலராக வரும், மாந்தி உட்பட. ஸோ அதையும் பின்னாடி வந்து நான் கொடுக்க தான் போகிறேன். ஸோ இதில் எல்லாமே ரொம்ப அனுபவ ரீதியாக பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள், அனுபவ ரீதியாக எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே மறுக்க முடியாத சில விஷயங்களை தான் நான் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க போகிறேன். அந்த வகையில் ஒரு மனிதர் வந்து சூரியனோட குணாதிசயங்கள் அதிகமாக இருக்குது, அவருக்கு சூரியனோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ சூரியன் வந்து அவரோட செயல் நடவடிக்கை, அவருடைய தோற்றம், அவரோட மனநிலை, அவருடைய சுற்றுப்புறம், அவருடைய வாழ்க்கை முறை, இதிலெல்லாம் வந்து ஒரு மனிதருக்கு அதிகமாக பரிணமிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு சூரிய காரகமுள்ள ஆண்கள், சூரிய காரகமுள்ள பெண் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் இருந்தாலும் அதில் சூரியனுடைய அந்த பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ சில பேர் வந்து இவங்க இந்த காரகத்தில் தான் இருப்பாங்க, இவங்க இந்த மாதிரியான ராசியில் தான் இருப்பாங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்கிறத நம்மளாம் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகமும் மாந்தி உட்பட 10 கிரகத்தோட அந்த மாந்தியை தவிர்த்து 9 கிரகத்தோட காரகத்தை வந்து உடல்லையும் அவங்க செயல்களையும் நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக மனோரீதியான விஷயங்கள்லையும் வெளிப்படும். அதில் அதிகமாக எது இருக்கும் அதை வச்சு அவங்க இந்த காரக ஆண்கள், சூரிய காரக ஆண்கள், சந்திர காரக ஆண்கள், செவ்வாய் காரக ஆண்கள், சூரிய காரக பெண்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி பார்க்கலாம். அவங்கள இந்தந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு பார்க்கலாம். அதுவும் போல் சூரிய காரகத்தை உள்ளவங்கலாம் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் வந்து எப்போவுமே ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். அப்படி எப்படி என்ன சொல்கிறதுனா, ஒரு மாதிரி ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு தன்மை இருக்கும். நமக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு பார்த்தா ஒரு மாதிரி அலட்சியம் இருக்குல்ல, அந்த ஒரு அலட்சியம், ஒரு அதிகார தோரணை, ஒரு கெத்தா இருப்பாங்க. சூரியக்காரக ஆண்களும் இருந்தாலும் சரி, சூரியக்காரக பெண்களாக இருந்தாலும் சரி, பார்க்கும் போதே ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ள இருக்கும். அது மிளறது வந்து அவங்க பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தெரியும். ஸோ சூரியக்காரக ஆண்களுக்கு வந்து முக்கியமாக சொட்டத்தலை இருக்கும், நிறைய முடி கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ கிளாஸ் போட்டிருக்க பவர் கிளாஸ் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. பவர் கிளாஸ் போடக்கூடிய ஆண்கள் ஒரு மாதிரி நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆண்கள்லாம் பார்த்துருக்கீங்க, பவர் கிளாஸ் போட்டு அப்படியே வீரமாக அப்படி சீன் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து சூரியக்காரகம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நமக்குன்னு ஒரு புது பாதை அமைச்சு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு அவங்களுக்கு இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சூரிய காரகத்தோடைய பலம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஒரு தனிப்பாதை, எதுவுமே நான் தான் சிங்க மாட்டோம், என் வழி தனி வழிங்கிற மாதிரி ஒரு தனி பாதை வச்சு முன்னேறணுங்கிற அந்த துடிப்பு, வேகம், அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருக்கும். அதே போல் பிரதிபலன் பார்க்காம இது பண்ணா என்ன நமக்கு கிடைக்குங்கிற பிரதிபலன் பாராத ஒரு செயல் செய்யறது, ஒரு பலன் கருதாம ஏதாவது ஒரு உதவி செய்யறது, நிறைய வேலைகளை செய்யறது, இதெல்லாமே இருக்கும். இது வந்து ரொம்ப
பாசிட்டிவா சைடு இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க, நெகட்டிவ் சைடு இருக்கவங்க அதனால ஏமாந்து போவாங்கிறது. அது அப்புறம் பொதுவா அந்த காரகம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரதிபலன் பார்க்காம உதவி செய்ய குணம் இருக்கும். புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். நல்லவன் சொல்ற மாதிரி ஒரு புகழ்ச்சி, முன்னிலைப்படுத்திக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அப்ப எங்கே போனாலும் நம்ம முன்னாடி நிக்கணும். எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்கணும். நம்ம வந்து ஒரு எல்லாரும் மதிக்கணும். எல்லாரும் நம்மள பார்க்கும்போதே அவங்க கண்ணுலயே அவங்க பார்த்துருவாங்க. அவங்க நம்மள மதிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க கண்ணுலயே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாவே இருக்கும். அதே போல ஒரு ஆம், ஒரு இடத்துல நிலையா நிக்காம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். இயற்கையோட இணைஞ்சு வாழ்வாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, காலையில விடியல்லே எந்திரிச்சுருவாங்க. நெறைய பேர் அந்த விடியல் காரகம், நேரம் காலம் பார்க்காம வேலை செய்ற அந்த காரகம், டைமிங் கரெக்ட்டா கீப் அப் பண்ற அந்த குவாலிட்டீஸு, அதேபோல சூரியன் மறைய நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடணுங்கிற மாரி, அதாவது சூரியன் உதிக்கும்போது வேலைய ஆரம்பிச்சிடணும், சூரியன் மறையும்போது வீட்டுக்குள்ள வந்துரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு லைஃப் பேட்டர்ன் வந்து அவங்க இயற்கையோட அப்படியே சேர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு டிசிப்ளின்டா இருப்பாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்தது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அத தட்டி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அங்க ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதேபோல நியாயம் சொல்றது, நியாயம் தீர்க்கிறது, என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு ஒரு ஓப்பனா சொல்லுவாங்கல்ல. அவங்கலாம் சூரியகாரக ஆண்கள், சூரியகாரக பெண்கள் அப்படின்னு அர்த்தம். அதேபோல தவறுகளுக்கெல்லாம் ஒரு தண்டனை குடுக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கும். நிறையவே இருக்கும். தூக்கமின்மை சில சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சூரியன் அந்த ஒரு இருட்டானா ஒரு மாரி ஒரு டல்னஸ்ஸு, ஒரு ஒரு தேஜஸ் குறைஞ்சு போன மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே போல கொஞ்சம் தலைவலி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அவங்க வந்து காரகங்கள் பொதுவா அவங்களுக்கு வந்து சூரியன் அந்த ஒரு அப்பாவோட ஒரு இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க அப்பா வந்து அவங்கள கரெக்டாக வழி நடத்துறதோ, இல்லை அப்பாவோட பேரு சொன்னா வெளியே தெரியுற மாதிரியோ, அவங்களோட அவங்க பேர் கெட்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ, அப்பாவோட வாழ்க்கை நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல அவங்க இருக்கிற மாதிரியாவோ இருந்ததுன்னா, சூரியன் வந்து அவங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்காரு அப்படிங்க தெரிஞ்சுக்கும். அதே போல பல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது, இந்த மலை பிரதேசத்துக்கு அவர் தான் காரகம். ஸோ அதனால இளமையிலே நல்லா மலையில ஸ்ட்ராங்கா போயிட்டு வந்தா அவங்களுக்கு எலும்பு நல்லா இருக்கும். இந்த எலும்பு, மலைப்பல், அப்புறம் முதுகெலும்பு இதுக்கு எல்லாமே சூரியன் தான் காரகம். ஸோ அதுல வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது, நல்லா தோள்பட்டை நல்லா பலமா இருக்கக்கூடிய, உடம்பை நல்லா பலமா வச்சுக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த சூரியன் காரகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதாவது உடல் வலிமையும் அந்த ஸ்ட்ராங்கான மைண்டுக்குள்ள தான், அந்த ஸ்ட்ராங்கான உடம்புல தான் ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கும் பாருங்க. அந்த தன்னம்பிக்கை மிளிரும். அந்த சூரிய காரகம் இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஓவர் டோஸும் இருக்கும் சில நேரங்கள்ல. சில நேரங்கள்ல ரொம்ப அது ஒரு தலைக்கண மாதிரியும் சில நேரங்கள்ல தெரிய வரும். அதே போல ஒரு பிராக்டிகலிட்டி, இந்த என்ன பிராக்டிக்கலா இருக்குமோ அந்த பிராக்டிக்கல் அந்த ஒரு இப்ப என்ன நடைமுறைக்கு ஒத்து வருமோ அந்த விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஒரு கமாண்டிங் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, எல்லாரையுமே வந்து ஒரு அவங்கள வந்து அவங்க சொல்ற பேச்சு கட்டுப்படுற மாதிரி செய்யக்கூடிய ஒரு வலிமையும் வந்து சூரியகாரக ஆண்களுக்கும் சரி, சூரியகாரக பெண்களுக்கும் நிறைய இருக்கும். திட்டமிட்டு அப்படி ஒரு டிராவல் போறது, பிளான் பண்ணி எங்கேயுமே போறது, இந்த மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு அங்கே போகணும், இப்போ அதுக்கு லஞ்சு, இந்த நேரத்தில் இங்கே நிப்பாட்டணும், இங்கே டீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்காக தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஐட்னரி போட்டு டூர்லாம் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. ஒரு அந்த ஒரு எது இருந்தாலும் அந்த டைமுக்கு கரெக்டாக அஃபோர்டபுளாக அந்த டைமுக்கு அபைடாக அவங்க அது வந்து ஒபீடியன்ட், அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒபீடியன்சி வந்து இருக்கிறதுக்குலாம் நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கும். அதே போல் பயன் கருதாத அந்த பொது வாழ்க்கை, எவ்வளோ தூரம் அதில் பயணிக்கணும், யாருக்கு என்ன கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம், அதனால தான் அந்த அரசியல்வாதிகள் சூரியனோட பலம் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நல்லா ரீச் ஆகிடுவாங்க எல்லாருக்கிட்டையும். சீக்கிரமாக அவங்கள தேடி தலைமை பதவி வரும். இந்த சூரிய பலம் அதிகமாக இருக்கிறவங்கள தேடி ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அப்படியே திரும்புவாங்க, வசியமாவாங்க. இதெல்லாம் பார்க்கணும். இதே போல் சூரியன் நல்லா பலமா இருந்து, நல்லா ஸ்ட்ராங்காவும் இருந்து, அவங்க காரகமும் அதிகமா இருந்தா வீடு தங்க மாட்டாங்க. நிறைய வெளிய சுற்றுப்பயணங்கள், வெளி இடங்களுக்கு போறது, நிறைய டிராவல் பண்றது, புது புது இடங்களுக்கு போறது. ஆனாலும் இயற்கையோட இணைந்த வாழ்க்கை வாழ்றது இது மாரி இருக்கும். பொதுவா இந்த உள்ளூர், நகராட்சி, இந்த ஊராட்சி, அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சூரியன் தான் காரகன்றது. அந்த சூரியக்காரர்களுக்கு அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அவங்க இருக்கிற இடத்துக்கு அதெல்லாம் சுத்தி இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாரி இடங்கள்ல அவங்க பேர் சொன்னா சீக்கிரம் வேலை நடக்கிறதோ, இல்ல அவங்க அப்பா பேர சொன்னா விஷயங்கள் நடக்கிறதோ, இது எல்லாத்துலயும் இருக்கும். இந்த ஆர்வம், இந்த பிளானிங்கு, அதே போல ஒரு ஒரு அளவுக்கு, ஒரு அந்த அளவுக்கு மேல ஒரு
சுயம் சுயம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் வந்து ரொம்ப அதிகமாக பிரகாசிக்கும். எப்போவுமே அவங்க முகத்தில் அவங்களோட செயல்களில் சுயம் பிரகாசிக்கும். ஒரு புது இது விஷயமா அது ஒரு நீட்னஸ் இதெல்லாமே இருக்கும். கொஞ்சம் வீக்காக இருந்தால் தான் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். ஸோ சூரிய காரகத்தில் அதிகமாக கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நிறைக்கும். அதே போல் சூரியன் அப்பாவோட இமேஜும் அவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே சூரிய காரகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து இவங்க சூரியகாரகர்கள் அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கிரகத்தில் வரீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதே போல் 9 கிரகத்துக்கும் சொல்லிட்டு அதில் பாசிட்டிவ் சைடு இருக்கிறதும் நெகட்டிவ் சைடு இருக்கிறதையும் சொல்லி அதுக்கு அதை சரியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான அனுபவ ரீதியாக பரிகாரம் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன் நல்லா இல்லை, ஆனால் நான் சரி பண்ணணும், எனக்கு லீடர்ஷிப்கான ஒரு குவாலிட்டி ஒரு பொசிஷனில் இருக்கேன், பட் லீடர்ஷிப் என்னால் பண்ண முடியல, நான் சொல்கிறத ஒர்க்கர்ஸோ நம்ம சபார்டினேட்ஸோ கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் இந்த சூரிய பலத்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணுங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ஜாதகத்தை ரெஸ்பெக்டிவ் ஜாதகத்தை ஓரமாக வச்சுட்டு சூரிய காரகம் உள்ள விஷயங்களை நம்ம எப்படி வாலண்டரியாக எடுத்துறது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பலப்பலன்கள் நடக்கும், அதை எப்படி கரெக்டாக கொண்டு போகிறது, இது மாதிரிலாம் நிறைய முக்கியமான சூட்சமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் இணைஞ்சிருங்க. தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஸோ அதான் எனக்கு இன்னும் ரொம்ப பூஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.